Hello everyone. Exercise 1.1 6th question second subdivision பார்க்கலாம். இதில் எது எப்படி சால்வ் பண்ணலாம்னா இதை LHSன்னு எடுத்து சால்வ் பண்ணிட்டு இதை RHSன்னு எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு LHS equal to A multiply B intersect C. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். B intersect C. இதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு B செட் வேல்யூ எழுதிக்கலாம். 2 3 4 intersect C செட் வேல்யூ எழுதிக்கலாம். 3 and 5. இன்டர்செக்ட்னா என்னென்னா ரெண்டு இதுலேயும் சேமாக இருக்கிறது எழுதணும். இதில் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 3. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து A மல்டிப்ளை B இன்டர்செக்ட் C. ஃபஸ்ட்டு A செட் வேல்யூ எழுதிக்கலாம். 0 1 மல்டிப்ளை இப்போ நம்ம B இன்டர்செக்ட் C கண்டுபிடிச்சோம் இல்லையா, 3 அதை எழுதிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணணுன்னா இதெல்லாம் வந்து ஒரு பேராக எழுதணும். 0, 3 1, 3. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிக்கலாம். RHS ஈக்குவல் டு A மல்டிப்ளை B இன்டர்செக்ட் A மல்டிப்ளை C. ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு கண்டுபிடிக்கலாம். A மல்டிப்ளை B. A மல்டிப்ளை Bக்கு ஃபஸ்ட்டு A செட் வேல்யூ மல்டிப்ளை B செட் வேல்யூ 2 3 4. இப்போ இது மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பேராக நம்ம இது பண்ணணும். இதை எடுத்துகிட்டு இதோட பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதோட பேர் பண்ணணும், இதோட பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு இதோட பேர் பண்ணணும், இதோட பேர் பண்ணணும், இதோட பேர் பண்ணணும். 6 பேர் வரும் நமக்கு. 0 2 0 3 0 4 1 2 1 3 1 4. இப்போ நெக்ஸ்ட்டு A மல்டிப்ளை C கண்டுபிடிக்கலாம். A மல்டிப்ளை C. இதுக்கு A செட் வேல்யூ எழுதிக்கலாம். 0 1 மல்டிப்ளை C செட் வேல்யூ எழுதலாம். 3 5. இதை மல்டிப்ளை பண்ணும்போது இதை எடுத்து இதோட பேர் பண்ணணும், இதோட பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை எடுத்து இதோட பேர் பண்ணணும், இதோட பேர் பண்ணணும். இப்போ பேர் பண்ணும்போது 0 3 0 5. எகைன் இதை பேர் பண்ணும்போது 1 3 1 5. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? A மல்டிப்ளை B இன்டர்செக்ட் A மல்டிப்ளை C. இன்டர்செக்ட்னா ரெண்டுலேயும் சேமாக இருக்கிற நம்பர் எழுதணும். இதுலேயும் 0 2 இருக்குது, இதுலேயும் இதில் 0 3 இருக்குது, இதுலேயும் 0 3 இருக்குது, இதில் 1 3 இருக்குது, இதுலேயும் 1 3 இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 0 3 1 3. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஈக்குவேஷன் 1ல் 0 3 1 3 இருக்குது, ஈக்குவேஷன் 2லேயும் 0 3 1 3 இருக்குது. அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS equal to RHS. Hence, it is verified.